உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் ஜோதிட சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் வெற்றிவேல். இன்றைக்கி நாம் பார்க்க இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வச்சு செய்யுமா வாரி கொடுக்குமா, இதுதான் தலைப்பு. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி எல்லோரும் கேட்டிருந்தாங்க, அஷ்டம சனி எப்படி சார் இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் வந்தாவே பயம்தான். 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அனைத்து சனியும் இருக்குது. அப்படிங்கிறப்ப சனி பகவானுக்குன்னு பயப்பட தேவையில்லை. நம்ம சரியாக இருந்தால் அவர் சரியாக இருந்துட்டு போயிட்டே இருப்பார். அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது தவறுதலோ ஏதோ ஒன்று பண்ணணும்னா அவர் வச்சு செஞ்சுட்டு தான் போவார். அப்படிங்கிறதுல இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனிங்க, சரிங்களா? சிம்ம ராசிக்கு அஷ்டம சனிங்கிறப்ப சிம்மராசிக்கு எந்த சனி பகவான் எந்த வீட்டுக்கு உடையவர்? 6க்கும் 7க்கும் உடையவர். சிம்மத்திலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், 6க்கும் 7க்கும் உடையவர் 8ஆம் இடத்துல அஷ்டமமாக போய் உட்காந்துருக்காரு. அங்கே உட்காந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும் 7ஆம் பார்வையாக கன்னியையும் 10ஆம் பார்வையாக தனுசையும் பார்க்குறாரு. சரி, அது உங்கள் ராசிக்கு சனி சிம்மத்துக்கு 2ஆம் வீடு கன்னி, அந்த வீட்டை கரெக்டாக பார்க்குறாரு. சரி, இப்போ இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நம்ம அதை பார்க்கலாம். இருக்க இதில் ஒரு ஜோதிட பாடல் ஒன்று இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டங்கள் 4 8 கருதிய சனி செய்வரின் தென்னங்கள் மிக உண்டாகும், திரவியமும் நாசமாகும், கொண்டதோர் மனைவி வேறாம், குறித்திடும் செட்டுவ நட்டம், பண்டுல நாடு விட்டு பரதேசம் போவார் பாறை. அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப பொதுவாகவே சிம்மராசி சூரியனுக்கு சனி பகை. அப்படிங்கிறப்ப அந்த சனி பகவான் சிம்ம ராசிக்கு என்ன பண்ணுவார், சிம்ம ராசிக்கு என்ன பண்ணுவார் அதையும் பார்த்துருவோம். இப்போ சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்துக்கு 10ஆவது வீடு, அதாவது சிம்ம ராசிக்கு 10ஆம் வீடு ரிஷபம், சரிங்களா? அந்த ரிஷபத்தை சனி பார்க்குறார். அப்போ தொழிலில் தடை ஏற்படும் ஒன்று. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, திசா புத்தியும் நல்ல திசையும் நடந்தால் ஓரளவு பலன்கள் மட்டும்தான் நடக்கும். இது பொது பலன், சரிங்களா? பொது பலன். அப்படிங்கிறப்ப தொழிலில் தடைகள் ஏற்படும். 10ஆம் இடம் அல்லவா, தொழில் தடைகள் ஏற்படும். சரி, அப்போ சிம்ம ராசிக்கு 2ஆவது வீட்டை கன்னியை பார்க்குறாரு. அப்படின்னா அது காலபுருஷனுக்கு 6ஆவது வீடு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் நொடிகள் உண்டாகும். முக்கியமாக அடிவயிறு, இடுப்பு, தொடைப்பகுதி இந்த மாதிரி இடத்துங்களில் நோய் நொடிகள் உண்டாகும். அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அடுத்து 9ஆம் வீடான தனுசை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானம். அது உங்கள் ராசிக்கு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு 5ஆம் வீடு. அப்போ புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், சரிங்களா? அப்படிங்கிறப்ப தந்தை மகன் உறவு விரிசல் அடையும். விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது. அதாவது இப்போ வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மனம் சஞ்சலப்படும். ஒன்று, என்ன பேசுகிறோம், என்ன நடக்குது, என்ன செய்கிறோங்கிறது தெரியாது. அப்படிங்கிறப்ப
மனம் வந்து சஞ்சலப்படும். யார்கிட்ட பேசுகிறோம், கோவப்பட்டு பேசுகிறோமா, நல்லதாக பேசுகிறோமா, வீட்டில் வந்தால் பேசுகிறோமே, இப்படி பேசுகிறோமே அப்படின்னு தனிமையாக போய் உட்காந்து யோசிக்கும். இப்போதைக்கு சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமைதி அமைதி அமைதி. கொட்டாய் விடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயத்தரங்க, மற்றது எதுக்கும் திறக்காதீங்க. ஏன்னா தேடி வரும் வம்பு, எல்லாத்தையும் நீங்கள் தோளில் போட்டு சுமக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஆட்சி பெற்ற கிரகம் உங்களை தேடி வரும். சரி, சுயதொழில் செய்கிறவங்க என்ன பண்ணலாம்? இருக்கிற தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. இருக்கிற தொழிலை அது பாட்டுக்கு நீங்கள் போயிட்டுருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்ருங்க. அகலக்காலை வச்சு மாட்டிக்காதீங்க. புதுசாக ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் அறிமுகம் ஆவாங்க. அறிமுகம் ஆகிறப்ப அவங்கள நம்பி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. புதிய நபர்களோட தொடர்பு, புதிய நபர்களோட சேர்க்கை இதெல்லாம் வந்தோடனே எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா, ராகு கும்பத்தில் உட்காந்துருக்காரு. அது வழக்கம் போல் 7ஆம் வீடு, 7 ராகு. அடுத்து சிம்மத்திலே கேது, ஞானத்தை கொடுக்கும். சிம்மத்தில் கேது, நம்ம தலை மேலே கேது உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்று யோசிப்போம், வெளியே நடக்கிறது தடையாகும். கேதுனா தடைங்கிறாங்க, கேதுனா ஞானம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்று யோசிப்போம். இது நம்ம அதுக்கப்புறம் அந்த 2.5 வருஷம் கழிச்சு இப்போ உங்களை ஒரு 2.5 வருஷத்தில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்ச மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 2.5 வருஷம் கழிச்சு உங்களை பறக்க விட்டுருவாங்க. பறக்க விடுறப்ப என்ன ஆகும்னா, அப்போ தான் ஒவ்வொன்றா உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகும். நம்ம அப்போ அப்படி செஞ்சுருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம், இப்போ இப்படி. ஏன்னா அதனுடைய விளைவுகள் தாக்கங்கள் பெருசாக இருக்கும். அப்போ முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அதை சரி பண்ணணும். யாரிடம் எல்லார்ட்டும் அளவாக பேசுங்க, அளவாக இருங்க, உடம்பை ஹெல்த்தை பார்த்துக்குங்க. இரவு தூக்கம் ரொம்ப முக்கியம். வண்டி வாகனங்களை போகிறது ரொம்ப ரொம்ப கவனம். இது சிம்ம ராசிக்கு. அப்படிங்கிறப்ப இந்த அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு மாறி அங்கேருந்து 3ஆம் அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் பார்வையாக துலாமையும் 5ஆம் பார்வையாக சிம்மத்துலேருந்து மிதுனத்துலேருந்து குரு பகவான் எங்கே பார்க்குறாங்க? துலாம் ராசியை பார்க்குறாரு, தனுசை பார்க்குறாரு, கும்பத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப துலாம் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு, தனுசு 5ஆம் வீடு, கும்பம் 7ஆம் வீடு. அப்படிங்கிறப்ப அந்த முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குரு பயிற்சிக்கு அப்புறம் வெற்றி கொடுக்கும். சரிங்களா? குரு பயிற்சிக்கு அப்புறம் வெற்றி கொடுக்கும். 5ஆம் பார்வையாக பார்க்குறப்ப அந்த அப்போ அந்த தந்தை மகன் உறவு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். 7ஆம் பார்வையாக பார்க்குறப்ப மனைவி அதாவது மனைவி வைத்திய செலவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூனாலும் நீங்கள் போய் உடனே டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிக்கோங்க. அது பெருசாக பூதாகரமாக கொண்டு விட்டுருவோம். சரிங்களா? இதுதான். அப்போ சிம்மராசிக்கு சனி பகவான் வச்சு செய்வாரா, வாரி கொடுப்பாரா? நமது கர்ம வினைகளுக்கு ஏற்ப, நமது ஜாதகம் சுமந்து வந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப சனி பகவானின் ஆட்டம் தொடரும். அதனால் முடிஞ்சால் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வாங்க, பாறைகளுக்கு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் முருகரை கும்பிடுங்க, பிரீத்தி கிடைக்கும். நல்லபடியாக இருங்க. சிம்மராசி பயப்படாதீங்க. மனதைரியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனதைரியத்தை குலைக்கிற விஷயமாக நிறையா நடக்கும். அசந்தராதீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.